வேங்கை வயலில் இருந்து சவுக்கு சங்கர் வீடு வரை நடப்பதை பார்க்கும்போது மலத்தில் ஆரம்பித்து மலத்தில் முடிகிறதா ஒரு பாசிச மாடல் ஆட்சி என பொதுமக்கள் மத்தியில் கேள்வி எழுந்துள்ளது. திமுக ஆட்சியில் 3 வயது முதல் 80 வயது வரை பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை நிலவுகிறது. பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை, நகை பணத்திற்காக பாலியல் வன்கொடுமை, கொலை, கொள்ளை, போதைப்பொருள் விற்பனை என ஒட்டுமொத்த தமிழகமே நரகமாக மாறிவிட்டது. காவல் நிலையத்தில் கையெழுத்து போட செல்லும் நபர் முதல் காவல்துறையில் பணியாற்றும் அதிகாரிகள் வரை பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டது. திமுக ஆட்சியை பொறுத்தவரை கட்ட பஞ்சாயத்து, ஆள் கடத்தல், கொலை, போதைப்பொருள் விற்பனை, ஊடகங்கள் எதை பற்றி பேசினாலும் காவல்துறையை வைத்து அச்சுறுத்துவது, மலம் வீசுவது என மலிவான அரசியலை தமிழகத்தில் அரங்கேற்றம் செய்து வருகிறது. காட்டு தர்பாருக்கும் மலத்தை வாரி வீசும் மலிவு அரசியலுக்கும் மக்கள் தகுந்த பாடத்தை 2026 சட்டமன்ற தேர்தலில் புகட்டுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. காஞ்சிபுரம் மாநகராட்சி விடியா திமுக மேயரின் திறனற்ற நிர்வாகத்தால் கடந்த 4 ஆண்டுகளாக கடும் பாதிப்பை சந்தித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆண்டுக்கு 400 கோடி ரூபாய் பட்ஜெட் போடும் காஞ்சி மாநகரில் போக்குவரத்து நெரிசல், குடிநீர் தட்டுப்பாடு, மருத்துவ வசதியின்மை, சுகாதார சீர்கேடு, பழுதடைந்த சாலைகள் என ஒரு கிராமம் போல் காட்சியளிப்பதாக மக்கள் அங்கலாய்க்கின்றனர். மேலும் தீய சக்தி திமுகவினராலேயே ஊழல் புகாருக்கு ஆளாகியிருக்கும் மேயர் மகாலட்சுமிக்கு தனது பதவியை காப்பாற்றிக் கொள்ளவே நேரம் சரியாக இருப்பதாகவும், இதனால் தேவையின்றி தங்கள் வரிப்பணம் வீணாவதாகவும் மக்கள் அடுக்கடுக்காக குற்றம் சாட்டுகின்றனர்.